வீட்ல நெய் காய்ச்சும்போது கடையில கிடைக்கிற மாரி கோல்டன் கலர்ல இல்ல, வாசனையா இல்ல, கரிஞ்சு போயிருது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. வீட்லயே எவ்ளோ சூப்பரா இந்த பாருங்க கோல்டன் கலர்ல நெய் காய்ச்சியாச்சு. எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நெய் காய்ச்சறதுக்கு நான் வீட்ல ரெடி பண்ண பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு அகலமான கடாயில போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பட்டர் போடும்போது அடுப்ப வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். பட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதும், அடுப்ப வந்து கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல மாத்திருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு கலர் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. இது வந்து சலங்கை கொதி அப்படிம்பாங்க கிராமத்து ஸ்டைல்ல. அடுத்தது இது 3வது ஸ்டெப்பு. இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வந்து நெய் வந்து உருகி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் 2 கல் உப்பும் போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. முருங்கைக்கீரை வந்து அப்படியே சட சடன்னு பொரிஞ்சுட்டு, அப்படியே மொறு மொறுன்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இப்போ வந்து நெய்ய வந்து ஆற வச்சுட்டு வடிகட்டி தனியா எடுத்து வச்சுங்க. இது வந்து ஒரு 1 மணி நேரத்துல அப்படியே கெட்டியாயிரும்.